ஈரான் சரணடைந்தால் அந்த நாட்டை மீள கட்டி எழுப்புவோம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பு. ஈரானின் மீதான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் நிபந்தனையற்ற சரணடைவது மட்டுமே ஒரே தீர்வு என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் கட்டமைப்புகளின் மீது ஈரான் படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதனால் வளைகுடா நாடுகளிடையே மிகவும் பதட்டமான சூழல் நிலவி வருவதால் இந்த போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என பல்வேறு நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில் ஈரான் நிபந்தனைகளின்றி சரணடைவது மட்டுமே போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரே தீர்வு எனவும் ஈரானின் வளர்ச்சிக்காக அயராது உழைப்போம் எனவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறினார். இதுபற்றி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நிபந்தனையற்ற சரணடைதலை தவிர ஈரானுடன் வேறு எந்த ஒப்பந்தமும் இல்லை. அதன் பிறகு ஒரு சிறந்த தலைவரை தேர்ந்தெடுத்த பிறகு நாங்கள் எங்களின் மிகவும் துணிச்சலான கூட்டாளிகளும் ஈரானை அழிவின் விளிம்பில் இருந்து மீட்க அயராது பாடுபடுவோம். ஈரானை பொருளாதார ரீதியாக முன்பை விட சிறந்ததாகவும் வலிமையாகவும் மாற்றுவோம். ஈரானை மீண்டும் சிறந்ததாக ஆக்குங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.